தாவீதை குறித்து ஜனங்கள் என்ன நினைத்தார்களோ 100% தாவீது அப்படியே வாழ்ந்தான். அற்புதம். நம்மை குறித்து நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நம்முடைய நடத்தையை பார்த்து, நம்முடைய பக்தியை பார்த்து, நாம் தேவனை, தேவ சந்நிதியை அன்பு கூறுகிற காரியங்களை பார்த்து, நம்மை குறித்து ஒருவேளை ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்லவங்க, ஆவிக்குரியவர்கள், ஜெபம் செய்கிறவர்கள் அல்லது பரிசுத்தவான்கள், புண்ணியர்கள் என்று என்னவெல்லாம் நினைக்கிறார்களோ அதெல்லாம் உன் வாழ்க்கையிலே உண்மையாய் இருக்கும் என்றால் உண்மையில் நீ பாக்கியவான். தாவீதை குறித்து அந்த ஜனங்கள் என்ன நினைத்தார்களோ 100% தாவீது அதுபோலவே வாழ்ந்தான். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, தாவீது கர்த்தருடைய இருதயத்திற்கேற்றவன், கர்த்தருக்கு பிரியமானவன் என்று கூட நாம் பார்க்கிறோம். இப்போ இதெல்லாத்தையும் எதற்காக சொல்கிறேன் என்றால், சவுல் தன்னுடைய சேவகர்களை அனுப்பி வைக்கிறான். யாருக்கு எதிராக? தாவீதுக்கு எதிராக. கவனிங்க, யாருங்க அவங்க? தாவீதை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி வந்தவர்கள் யார்? தாவீதுக்கும் நல்ல அறிமுகமானவர்கள் தான். சத்துரு, அதாவது சவுல் தாவீதுக்கு சத்துருவாக மாறிப்போனான். தாவீதை காயப்படுத்துவதற்கு, தாவீதை துயரங்களுக்கு ஆளாக்குவதற்கு, தாவீதை பிடிப்பதற்கு, தாவீதை கொல்வதற்கு சவுல் பயன்படுத்துகிற நபர்கள் யார்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. சவுல் பயன்படுத்துகிற நபர்கள் யார்? கவனமாக பரிசீலித்தால் அவர்கள் பழக்கமானவர்கள். சகோதர சகோதரிகளை கவனிக்கிறீங்களா? உங்களுடைய ஆவிக்குரிய நடத்தையை, உனக்கு இருக்கின்ற அமைதியை, உனக்கு இருக்கின்ற நிம்மதியை, ஆரோக்கியத்தை, ஆனந்தத்தை பாழாக்குவதற்கு சத்துருவாகிய சாத்தான் யாரை பயன்படுத்துவான் என்றால், நல்ல பழக்கமானவங்களை தான் பயன்படுத்துவான். சாதாரணமா உன்னை பத்தி எதுவுமே தெரியாம முன்ன பிற தெரியாதவங்க ஏதாவது பேசினா நீ பேசாம இருந்துருவியா? உனக்கு அறிமுகம் இல்லாதவங்க யாராவது உன்னை பத்தி ஏதாவது பேசினா நீ அதை எடுத்துக்குவியா? சாதாரணமா கண்டுக்கவே மாட்டேன். ஆனால் உன்னை காயப்படுத்துவதற்கு, உனக்கு ஆபத்தை உண்டாக்குவதற்கு, உனக்கு உபத்திரவங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்கு, உனக்கு அபாயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சாத்தான் பொதுவாக நினைக்கிற போது அவன் யாரை பயன்படுத்துவான் என்றால், குறிப்பாக பழக்கம் உள்ளவர்களே தான். இரண்டாவது, உன்னோடு கூடவே இருக்கிறவர்கள். இவர்கள் எல்லோருமே ஒரு காலத்தில் தாவீதோடு இருந்தவர்கள் தான். இப்ப தாவீதுக்கு எதிராகவே வர்றாங்க. தாவீதை பயப்படுத்துகிறார்கள், தாவீதை பாடுபடுத்துகிறார்கள், தாவீதுக்கு பயத்தை உண்டாக்குவதோடு பிராணனை எடுக்கிற அளவுக்கு வந்து விட்டார்கள். இவர்கள் யாருன்னா தாவீதுக்கு ரொம்ப பழக்கமானவங்க தான். இப்போ சவுல் யாரை பயன்படுத்துகிறான்? தாவீதுக்கு நல்ல பழக்கமானவங்களை தான் பயன்படுத்துறான். அதோட இவங்கெல்லாம் யாருங்க? தாவீதோட கூட இருந்தவங்க. அது மாத்திரம் இல்ல, தாவீதோட இருந்து வேலை செஞ்சவங்க. எனவேதான் நான் சொல்லுகிறேன், அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை பாடுபடுத்துவதற்கு, காயப்படுத்துவதற்கு, அழ வைப்பதற்கு, இருதயத்தை நோகடிப்பதற்கு, நிம்மதியின்றி, சமாதானமின்றி, சந்தோஷமின்றி செய்வதற்கு சாதாரணமாக சாத்தான் பயன்படுத்துகிற நபர்கள் யார் என்றால், பொதுவா எப்பொழுதுமே சாதாரணமா சகஜமா உனக்கு பழக்கமானவங்க தான். ரெண்டாவது, உன்னோடே கூட வேலை செய்தவங்க தான். எனக்கு யாரெல்லாம் தாவீதுக்கு எதிராக வந்தாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு காலத்துல தாவீதோட கூட வேலை செஞ்சவங்க. அது மாத்திரம் இல்லைங்க, தாவீதோட கூட வேலை செஞ்சவங்க மாத்திரம் இல்ல, தாவீதை புகழ்ந்தவர்களும் கூட. சொல்ல யாரு? நல்லா பரிச்சயமானவங்க. ரெண்டாவது, கூட பணி செஞ்சவங்க. மூணாவது, ஏங்க கேட்கலையா நீங்க? அப்ப சொல்லுங்க. புகழ்கிறவர்கள், பரிச்சயமானவர்கள், பணி செய்தவர்கள், புகழ்ந்தவர்கள் பேராபத்தாய் தயாரானார்கள். இப்போ கொஞ்சம் உங்க வாழ்க்கையில அல்லது நம்ம வாழ்க்கையில நம்மை பாடுபடுத்தினவர்களோ, வெறுப்பேற்றுகிறவர்களோ, வேதனைப்படுத்துகிறவர்களோ, அல்லது நம் வாழ்க்கையின் மீது நமக்கு விரக்தியை உண்டாக்குகிறவர்களோ யாருன்னு கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. யார் யார சாத்தான் பயன்படுத்துறான் அப்படிங்கறத கொஞ்சம் ஆலோசிச்சு பாருங்க. உன்னை ரொம்ப துயரப்படுத்துறவங்க யாரு? அவங்க உனக்கு பரிச்சயம் இல்லாதவங்களா, பழக்கம் இல்லாதவங்களா? இருக்கவே இருக்காது. யார் உன்னை மிகவும் பாடுபடுத்தியது? நல்ல பரிச்சயம் உள்ளவர்கள் தான். அதேபோல் யார் உன்னை அதிகமாய் பாடுபடுத்தினார்கள்? உன்னோடு பணி செய்கிறவர்கள், உன்னோட கூட வேலை செஞ்சவங்க தான். உன்னை சுற்றி உன் கூட வேலை பார்த்தவங்க தான் உன்னை பாடுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படி பாடுபடுத்துறாங்க கொஞ்ச நேரத்தில் அதையும் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னால இந்த விஷயத்தில் தெரிஞ்சுக்கலாம்.
சகோதர சகோதரிகளே, சாத்தான் உன்னை கஷ்டப்படுத்துவதற்கோ சிக்கலுக்குள் சிக்க வைப்பதற்கோ சாதாரணமாகவே அவன் பழக்கமானவங்களை தான் பயன்படுத்துவான். அன்னைக்கு சவுல் தாவீதோடு கூட சேர்ந்து வேலை செஞ்சவங்களை தான் பயன்படுத்தினான். உன்னையும் உன்னுடைய ஆவிக்குரிய நடத்தையையும் ஆனந்தத்தையும் பாழாக்குவதற்கு உன்னோட கூட பணி செய்தவர்களைத்தான் சாத்தான் யூஸ் பண்ணுவான். இன்னைக்கு நீ வேலை செய்கிற இடத்துல, உத்தியோகம் பண்ற இடத்துல உன்னை பாடுபடுத்துறாங்களா, உன்னை கஷ்டப்படுத்துறாங்களா, நாவுக்குரிய நடத்தைய கேள்வி கேட்கிறாங்களா, உனக்கு இருக்கிற ஆனந்தம் எல்லாம் காணாமல் போகும்படி செய்றாங்களா? இது சகஜம். இதெல்லாம் தான் சாத்தானுடைய தந்திரங்கள். மூன்றாவதாக புகழ்ந்தவர்கள். நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஒரு கடைசி 2-3 லைன்ஸ். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். எல்லாரும் அவனை இஷ்டப்பட்டாங்க. யாரையாவது நாம இஷ்டப்படுவோம்னா அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு சந்தோஷமா இருக்கும். அது மாத்திரம் இல்ல, சபாஷ் அப்படின்னு பாராட்டுவோம். ரைட்? அதுக்கப்புறம் என்ன நடக்குது? 7வது வசனம். அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000 என்று முறை முறையாக பாடினார்கள். கவனிங்க, சவுலும் தாவீதும் பட்டணத்துக்குள் பிரவேசித்த போது, அவர்களோடு சர்வ சேனையும் கூட வந்து கொண்டிருந்த போது ஸ்திரீகள் சத்தமாக பாடுகிறார்கள். வெற்றியோ வெற்றி. யாருக்கு? தாவீதுக்கு. வெற்றியோ வெற்றி என்கிறார்கள். இப்ப ஜாக்கிரதையா கவனிங்க. சாதாரணமா, அதாவது இந்த அரசியல்ல இருக்கிறவங்களா இருக்கலாம், சில நேரம் ஊர்வலமா கூட்டமா போகும்போது ஒருத்தர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. உதாரணத்துக்கு, தாவீது வாழ்க அப்படின்னா மத்தவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க. அதாவது ஒருத்தர் பாட்டு பாடினா அதுக்கு எதிர்பாட்டு பாடுறது. அதாவது ஒருத்தர் தந்தானா இன்னொருத்தர் தானா அப்படின்னு பாடுவாங்க. இதை சொல்லணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். அப்போ எது சகஜம்? ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொன்னா சுற்றி இருக்கிறவங்க அதை 10 தடவை சொல்லுவாங்க. தாவீது வாழ்க அப்படின்னு ஸ்திரீகள் எல்லாரும் சொன்னா அப்ப பின்னால் இருக்கிற சேவகர்கள் மௌனமா இருந்திருப்பாங்களா? அவங்களும் சேர்ந்து வாழ்க வாழ்க அப்படின்னு பலத்த சத்தம். தாவீதை பாராட்டுகிறவர்கள், தாவீதை புகழ்கின்றவர்கள், தாவீதோடே கூட சந்தோஷப்பட்டவர்கள் எல்லாரும் சேர்ந்து, இன்னும் தாவீதுக்கு பழக்கமானவங்க, தாவீதோடே கூட பணி செய்தவங்க, தாவீதை புகழ்ந்தவர்கள், இப்ப அவங்கதான் பேராபத்துக்கு வர்றாங்க. அதாவது தாவீதை பகைக்கிறாங்க, அதோட உயிரையே எடுக்கணும்னு முயற்சி செய்யறாங்க. அவங்க யாரு? நல்லா பழக்கமானவங்க. அவங்க யாருங்க? கூட பணி செஞ்சவங்க. அவங்க எல்லாம் யாருங்க? புகழ்ந்தவங்க. எனவே எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தயவு செஞ்சு கவனிங்க. எப்பவாவது உங்க கூட சேர்ந்து பணி செய்த, எத்தனையோ காலமா பணியாற்றிய உங்களோட ஒரு ஃப்ரெண்டோ அல்லது உங்க கொல்லிகோ சடனா உங்களுக்கு எதிரா பேசினாங்க அப்படின்னா ஆச்சரியப்படாத. உனக்கு பழக்கமானவங்க தான். நீ நன்மை செய்த போது நன்மையை பெற்றுக்கொண்டவங்க தான். நீ செய்த உதவியினாலே ஆதரிக்கப்பட்டவங்க தான். அவங்களே உனக்கு திடீர்னு கேடு செய்ய நினைச்சா அதுக்காக நீ ஆச்சரியப்படாத. மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், தாவீதை கொல்ல வேண்டும் என்று வந்த அந்த சேவகர்கள் அடிமையாகாம இன்னும் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் யார்? யோசிச்சு பாருங்க. இப்ப எதிராக வந்திருக்கிற சேவகர்கள் ஒரு காலத்திலே பெலிஸ்தீனர்களின் இடத்துல முறியடிக்கப்படாமல் அல்லது அடிமைகளாக்கப்படாமல் இன்னும் உயிரோடு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் யாருங்க? தாவீது தானே. ஏனென்றால் அந்த தாவீது தான் தன் உயிரையே பணயம் வைத்து அந்த பெலிஸ்தனோடு போராடி ஜனங்கள் எல்லோரையுமே கூட காப்பாற்றினான். இப்ப யார் தனக்கு எதிராகவே வருகிறார்கள் என்றால், தான் உயிருக்குயிராக அன்பு கூறினதால் தான் தன்னுடைய உயிரையே பணயம் வைத்து பெலிஸ்தனோடு கூட போராடி அந்த ஜனங்கள் எல்லோரையும், அதாவது இதோ இந்த பழக்கமானவங்க, கூட அன்னைக்கு வேலை செஞ்சவங்க, தன்னை புகழ்ந்தவங்க, இவங்க தான். இப்போ ஜாக்கிரதையா கவனிக்கணும். சாத்தான் யாரை பயன்படுத்துவான் உன்னை காயப்படுத்துவதற்கு? வெரி சிம்பிள். உங்களுக்கு நல்ல பழக்கமானவங்களை தான் யூஸ் பண்ணுவான். 2வது, உன்னுடன் பணியாளர்களை தான் பயன்படுத்துவான். அதாவது உன்னை சுத்தி இருக்கிறவங்களை தான் பயன்படுத்துவான். உன்னை சுத்தி இருக்கிறவங்கன்னா ஒருவேளை அவன் மனைவியா கூட இருக்கலாம், அல்லது உன் மனைவியா இருக்கலாம், இன்னும் உன் பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது உன் மாமியாரா இருக்கலாம், அல்லது இன்று உன்னை சுற்றி இருக்கிறவர்களை கொண்டே சாத்தான் உன்னை ஒருவேளை காயப்படுத்திக் கொண்டிருப்பான் என்றால்
அது ஏதோ விசித்திரம்னு நினைக்காத. அது ஏதோ வினோதமான அல்லது நடக்கக்கூடாத காரியம் ஏதோ நடக்குதுன்னு நினைக்காத. இது சாதாரணம். உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் தான். அதுக்குதான் மறுபடியும் சொல்றேன். உன் கணவனையே கூட பயன்படுத்துவான். நான் கேட்கிறேன், அம்மா சகோதரிகளே கேட்கின்றேன், உங்களை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தினவங்க யாரு? உங்க கணவர் தானே? உண்மையை சொல்லுங்க, உங்க கணவர் தானே? உங்க கணவர் செத்து போயிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சிருக்கீங்களா இல்லையா? சும்மா சொல்லக்கூடாது. சகோதரிகள், உங்களை பார்த்து கேட்கிறேன், கல்யாணமானவங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் பிரதர்ஸ் என் வாழ்க்கையில் ஒரு ராட்சசி இருக்கா அப்படின்னா அது என் மனைவிதான் அப்படின்னு எத்தனை தடவை நீங்க நினைச்சிருக்கீங்க? எத்தனை தடவை உங்களுக்கு தோணிருக்கு, போய் இப்படிப்பட்ட ஒருத்தையும் நான் கட்டிக்கிட்டேனே, எல்லாம் போச்சு. பாவம், அதை சொல்ற தைரியம் கூட உங்களுக்கு இல்ல. அது உங்க நிலைமை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாதாரணமா கல்யாணம் ஆனதற்கு பிறகு எத்தனை தடவை மனைவி நினைக்கிறாங்க, இவரை கட்டிக்காம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், இவரை கட்டின போத்துல இருந்து எனக்கு சுகம் இல்லை. யாரால உனக்கு சுகம் இல்லை? நீ கட்டிக்கிட்ட கணவரால சுகம் இல்லை. அப்படி எதனால நடக்குது? ஆச்சரியப்படாதீங்க, அதுதான் சாத்தானுடைய தந்திரம். எத்தனை தடவை ஒரு கணவனா நீ நினைக்கல, கட்டுறேன்னு இவ்வளவு போய் கட்டிடுன, அப்ப இருந்து எனக்கு சுகம் கிடையாது, கட்டிக்கிட்டதுல இருந்து சௌக்கியம் இல்லை. எதனால உனக்கு அப்படி தோணுது? அவ்விதமாக செய்வதுதான் சாத்தானுடைய தந்திரம். கணவனை பயன்படுத்துவான், மனைவியை பயன்படுத்துவான், பிள்ளைகளை பயன்படுத்துவான். எத்தனை தடவை தாய்மார் தகப்பன்மார் உங்க பிள்ளைங்க உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கும் போது, உங்க பிள்ளைங்க உங்களை வேதனைப்படுத்தும் போது, உங்க பிள்ளைங்களால் உங்களுக்கு விரக்தி ஏற்படும் போது எத்தனை தடவை நினைச்சிருக்கீங்க, ஐயோ இதை பெறாம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், இவனை பெற்றெடுக்காம இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். எத்தனை தடவை இப்படி தோணிருக்கு. எங்க அம்மாவுக்கு நிறைய தடவை இதே மாதிரி தாங்க தோணுச்சு. ஏனென்றால் அந்த அளவுக்கு எங்க அம்மா வாழ்க்கையில விரக்தியை நான் உண்டாக்கி இருக்கேன். இப்படியெல்லாம் ஏங்க நடக்குது? திரும்ப சொல்றேன், அதுதான் சாத்தானுடைய தந்திரம். இப்ப தாவீதுக்கு ஆபத்து ஆக்சுவலா எங்க இருந்து வந்ததுங்க? வீட்டுக்கு வெளியில இருந்து வந்ததா இல்ல உள்ள இருந்து வந்ததா? யோசிச்சு பாருங்க. எங்க டென்ஷன் ஆகுது அவனுக்கு? வீட்டுக்குள்ள டென்ஷனா இருக்கானா அல்லது வீட்டுக்கு வெளியே டென்ஷனா இருக்கானா? அதைத்தாங்க சொல்ல வரேன். அதுதான் சாத்தானுடைய தந்திரம். 4 சுவர்களுக்கு மத்தியில் இருக்கான். 4 சுவற்றுக்கு மத்தியில் இருந்துதான் மன்றாடுகிறான். 4 சுவற்றுக்கு மத்தியில் இருந்துதான் பிரார்த்தனை செய்கிறான். 4 சுவற்றுக்கு மத்தியில் இருந்துதான் விண்ணப்பிக்கின்றான். ஆண்டவரே, பிரச்சனை வந்துருச்சு ஆண்டவரே. எங்க? இதோ வீட்டுல தான் இருக்கிறேன். இங்கதான் பிரச்சனை. இன்று எத்தனை பேருடைய வாழ்க்கையில, எத்தனை குடும்பங்களிலே பெரிய பிரச்சனைங்கிறது வீட்டுக்குள்ளதான். ரொம்ப முக்கியமா அவங்களுக்குள்ள இருக்கிற வேதனை வீட்டுக்குள்ளதான். வீட்டுக்குள்ளேயே இருக்கிற சிலரோடு தான். இது உண்மையா இல்லையா? அதைத்தான் சொல்றேன். அந்த பாடுகளும் அந்த வேதனைகளும் மாமியாரால வரலாம், மருமகளால வரலாம், கணவரால வரலாம், அல்லது பிள்ளைங்களால வரலாம், வீட்டில் இருக்கிற மருமகன்களால வரலாம், அல்லது மாமனாரால வரலாம், அல்லது மாமானால வரலாம், அல்லது மச்சானால வரலாம். That's the plan of devil, that's the plot of devil. அதனால தான் தாவீது சொல்லுகிறான், நான் சிக்கிக் கொள்ளாதபடி. அப்படின்னு என்னங்க அர்த்தம்? அது திட்டம். அதாவது யாராவது சிக்கணும்னா என்ன பண்ணணும்? யாராவது சதி திட்டம் பண்ணணும். அவங்க சதி திட்டம் தீட்டுறாங்க. தாவீது வீட்டை சுத்தி வந்து நின்னுட்டாங்க. தாவீது வீட்டுக்குள்ள இருக்கான், வெளியே சதி திட்டம் நடக்குது. அந்த சதி திட்டம் என்ன? உயிருக்கு ஆபத்து, கொல்ல வேண்டும், தாவீதை கொலை செய்து விட வேண்டும். உயிருக்கு பிரச்சனை. உயிருக்கு ஆபத்தை கொண்டு வருகிறது யாரு? தாவீதுக்கு அழிவை கொண்டு வந்திருப்பது யார்? வேற யாரோ இல்லைங்க, தாவீதுக்கு மிகவும் தெரிந்தவர்கள், தாவீதோட கூட வேலை செய்தவர்கள், ஒரு காலத்தில் தாவீதை மிகவும் புகழ்ந்தவர்கள். எஸ், என்னுடைய வாழ்க்கையில நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். பழக்கம் உள்ளவங்க தான், என் கூட சேர்ந்து பணி செஞ்சவங்க தான், ஊழியம் செஞ்சவங்க தான். அதே போல என்ன புகழ்ந்தவங்க தான். விமர்சனம் பண்ணுவது இது நிறைய நடந்திருக்கு. என் முன்னால வந்து நின்று கையெல்லாம் கட்டிக்கிட்டு அப்படியே குனிஞ்சு வணக்கம் எல்லாம் போட்டுக்கிட்டு, நான் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுத்தா போதும் அப்படின்னு மணிக்கணக்கம் ஆபீஸ்ல காத்திருந்து, ஒருவேளை பக்கத்துல நின்று போட்டோ எடுக்க வாய்ப்பு கொடுத்துட்டா போதும், அதை தங்களோட ப்ரொஃபைல் பிக்சரா வச்சுக்கிட்டு, சதீஷ்குமார் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிட்டு, அதுக்கப்புறம் பயங்கரமா கேவலமா பேசுறவங்க எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். நிறைய பேரை பார்த்துட்டேங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அது ஏதோ விசித்திரமா நமக்கு தோணும். அதனது ரொம்ப தெரிஞ்சவராச்சே, அதனது ஒரு காலத்துல நம்மளை பயங்கரமா புகழ்ந்தவர் இல்ல, ரொம்ப பாராட்டினவர் இல்ல, ஒரு காலத்துல நம்ம கூட சேர்ந்து எல்லா வேலையும் செஞ்சவங்க தானே, எதுக்கு இப்படி செய்கிறாரு என்ற கேள்வி எழுந்தால் இதுதான் காரணம். இதெல்லாம் சகஜங்க. அதனாலதான் சொல்றேன்,
அது மாத்திரம் மறந்துடாதீங்க, அன்னைக்கு அந்த ஜனங்கள் எல்லாரும் யாருன்னா தாவீதின் மூலமா நன்மையை பெற்றிருந்தவர்கள். கவனிங்க, ஒரு காலத்துல தாவீதினாலும் நன்மை பெற்றுக்கொண்டு தாவீதினால் தான் இன்று உயிரோடு பிழைத்து தாவீதுக்கே கேடு செய்றாங்க. இதுவும் சகஜம்தான். உங்களுடைய உதவியை பெற்று சகாயத்தை பெற்றுக்கொண்டு உங்களால நன்மைகளை பெற்றுக்கொண்டு உங்களால உயர்வுகளை பெற்றுக்கொண்டு மறுபடியும் உனக்கே விரோதமா உன்னை காயப்படுத்த முயற்சி செய்வாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா கவனிங்க, தாவீது மன்றாடுவதற்கு காரணம் என்னவென்றால், இவங்க எல்லாம் இப்படி எனக்கு எதிராயிட்டாங்களே, என்ன கொலை செய்யக்கூட முயற்சி செய்யறாங்களே, நான் இவங்களுக்கு செஞ்ச தீங்குதான் என்ன? நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் என்ன குற்றம் செஞ்சேன்? இவங்களுக்கு எந்த வகையில தீமை செஞ்சேன்? யதார்த்தத்துல இவங்க எல்லாருடைய உயிரும் ஆபத்துல இருந்தப்போ, இவங்க பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்தப்போ, நான் என் உயிருக்கு துணிஞ்சு போய் போராடி கோலியாத்தை வீழ்த்தி இவங்க எல்லாரையும் காப்பாத்தி இருக்கிறேன். அப்படி என்னால் உயிர் பிழைத்தவர்கள் இப்ப என்னைய கொலை செய்யணும்னு ஆசைப்படுறாங்களே. அகைன் தட்ஸ் தி பிளான் ஆஃப் டெவில். உங்களால் நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள், உங்களால் உதவியை பெற்றுக்கொண்டவர்கள் உங்களுக்கு எதிராய் வருவது என்பது சாத்தானுடைய தந்திரம். சோ பழக்கமானவங்களா இருக்கலாம், உடன் பணியாளர்களா இருக்கலாம், பயங்கரமா புகழ்ந்தவர்களாக இருக்கலாம், நான்காவதா அன்பை பெற்றவர்களா கூட இருக்கலாம். தாவீது அன்று உயிருக்கு துணிந்தான் என்றால் தன் தேசத்தை உயிருக்குயிராய் நேசித்தான். அவனுடைய அன்பை பெற்றுக்கொண்டவர்கள். ஆனால் என்ன செய்கிறார்கள்? பேராபத்தை, உயிருக்கே ஆபத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கூட பைபிள் இருக்கு, பார்க்கலாமாங்க? வாசிக்கிறேன். சங்கீதம் 59:5. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலின் தேவனே, நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெழும்பும். வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதையும். அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல் ஊளையிட்டு ஊரை சுற்றித் திரிகிறார்கள். அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு, சாயங்காலத்துல திரும்பி வந்துருவாங்க. ஏதோ ஒரு நாள் வந்துட்டு போற ஆட்கள் இல்ல அவங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தாவீது எதிர்கொண்ட பிரச்சனை ஒரு நாளோட போறதில்ல. மறுபடியும் அதே பிரச்சனை, மறுபடியும் அதே பழக்கம் உள்ளவங்க தான், அன்பை பெற்றுக்கொண்டவங்க தான், கூட பணியாற்றியவங்க தான், தன்னை புகழ்ந்தவர்கள் தான் மறுபடி வர்றாங்க. மறுபடியும் வந்து ஓலையிடுறாங்களா? அவர்கள் பயன்படுத்துகிற ஆயுதம், கவனிங்க, நாய்களைப் போல அவர்கள் ஓலையிட்டு, அப்படின்னா அவர்கள் பயன்படுத்துகின்ற ஆயுதம் அவர்களின் நாவு. அதுதானே உண்மை. இன்று நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை பாடாப்படுத்துறவங்க கத்தியை யூஸ் பண்றாங்களா, இல்ல சுத்தியை யூஸ் பண்றாங்களா, இல்ல கோடாலியை யூஸ் பண்றாங்களா, இல்ல அம்பை யூஸ் பண்றாங்களா, இல்ல துப்பாக்கியை யூஸ் பண்றாங்களா, இல்ல அவங்க நாவை யூஸ் பண்றாங்களா? நல்லா சொல்லுங்க. அது உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று சாத்தான் பிளான் பண்ணும் போது உனக்கு பழக்கமானவர்களுடைய வாய் வார்த்தைகள் மூலமா தான் காயப்படுத்துவான். உன்னோடு வேலை செய்கிறவர்களின் வாய் வார்த்தையை கொண்டுதான் உன்னை காயப்படுத்த முயற்சி செய்வான். உன்னை புகழ்ந்த அதே வாயின் மூலமாகத்தான் உன்னை காயப்படுத்த அவன் முயற்சி செய்வான். உன்னுடைய அன்பை பெற்றுக்கொண்டு உன் அன்பை அனுபவிக்கிற அல்லது அனுபவித்துக் கொண்டிருக்கிற அவர்களின் வாயை கொண்டுதான் உன்னை காயப்படுத்த அவன் முயற்சி செய்வான். மனைவியா நீ உன் கணவரை ரொம்ப நேசிக்கலாம். அந்த நேசத்தினால், அன்புனால் அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் நீ செய்து தரலாம். எந்த வாயை கொண்டு வயிறு முட்டை சாப்பிடுறாரோ அந்த கணவன் திரும்ப உன்னை எப்படி காயப்படுத்துறாரு யோசிச்சு பாருங்க. அதே வாயால தான் காயப்படுத்துவார். நீ ரொம்ப கஷ்டப்பட்டு காடு மேடெல்லாம் அலைஞ்சு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி காலையில போயிட்டு சாயங்காலம் வந்து கடினமா உழைச்சு நீ கொண்டு வர்ற சம்பளம் யாருக்காக? உன் மனைவி பிள்ளைகளுக்காக, அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. நீ அவ்வளவு கடினமா உழைச்சு மனைவியின் மேல அன்பு வச்சு பிள்ளைங்க யாரும் பட்டினியா இருக்க கூடாதுன்னு நினைச்சு பிரயாசப்பட்டு வேலை செஞ்சு நீ கொண்டு வர்ற பணத்துல சாப்பிடுகிற மனைவியும் சாப்பிடுகிற பிள்ளைகளும் உன்னை எப்படி காயப்படுத்துவாங்க? எதனால் காயப்படுத்துறாங்க யோசிச்சு பாரு. வார்த்தைகளால தான் காயப்படுத்துறாங்க. மனைவி காயப்படுத்தினாலும் தன் வாய் வார்த்தையால தான் அதிகமா காயப்படுத்துவாங்க. கணவன் காயப்படுத்தினாலும் தன் வாய் வார்த்தையால தான் காயப்படுத்துவாங்க. பிள்ளைகள் காயப்படுத்தினாலும் தங்கள் வாய் வார்த்தையால தான் காயப்படுத்துவாங்க. மாமியார் காயப்படுத்தினாலும் மருமகள் காயப்படுத்தினாலும் உன் வீட்டில் இருக்கிற யாராக இருந்தாலும் உன்னை காயப்படுத்துவதற்கு சாத்தான் சாதாரணமா பயன்படுத்துற ஆயுதம் எதுவென்றால் எதுங்க? வாய்தான். தாவீது அங்க சொல்றான், அவர்கள் நாயைப் போல ஊளையிடுகிறார்கள். அந்த ஊளை சத்தத்தினால தாவீது கொஞ்சம் பயப்படுறான். சகோதர சகோதரிகளே, தாவீது
மன்றாடுவதற்கு காரணம் என்னவென்றால் பேராபத்து வந்திருந்தது. அந்த பேராபத்து எப்படிப்பட்டது? அது உயிருக்கே ஆபத்தானது. அப்படிப்பட்ட சமயத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தன்னை சுற்றி இருக்கின்ற அவங்க எல்லாம் பகைஞர்கள் இல்லைங்க. யதார்த்தத்தில் அவங்க எல்லாரும் பழக்கம் உள்ளவங்க தான். அப்படி நல்லா பழக்கம் இருக்கிறவங்க, தன்னோட கூட பணி செய்தவங்க, புகழ்ந்தவர்கள், தன்னுடைய அன்பை பெற்றுக்கொண்டவர்கள் பகைஞர்களைப் போல மாறி இப்போ தன் உயிருக்கே ஆபத்தான நிலையை கொண்டு வந்து நிம்மதியாக இருக்க விடாமல் தாவீதை இப்போ கவனிங்க மன்றாடும்படி செய்கிறார்கள். இதுல ஒரு பெரிய விஷயம், தன்னை சுற்றி சத்ரு சூழ்ந்திருக்கும் போது, ஆபத்து நெருங்கி இருக்கும் போது, உயிருக்கே ஒரு பேராபத்து வந்திருக்கிற போது தாவீது என்ன செய்யறான் கவனிங்க? பிரார்த்தனை. தன்னை சுற்றி பேராபத்து, உள்ளுக்குள்ள தாவீது என்ன செய்யறான்? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எதை தெரியப்படுத்துகிறது? தாவீது தன்னுடைய பலத்தை நம்பவில்லை, தாவீது தன் திறமையை நம்பவில்லை, ஆனால் தாவீது தன்னுடைய தேவனைத்தான் நம்பினான். காரணம் என்னவென்றால், தாவீது தனக்கு இருக்கின்ற அந்த பலத்தை காட்டிலும் தாவீதிற்குள்ள இருதயத்தின் தைரியம் பெருசு. மறுபடியும் சொல்கிறேன், உன்னுடைய திறமையை சார்ந்திருக்காம, உன்னுடைய அறிவு யுக்திகளை சார்ந்திருக்காம, உன்னுடைய பலத்தை சார்ந்திருக்காம, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை சார்ந்திருக்காம, உன்னுடைய அதிகாரத்தை சார்ந்திருக்காம, தேவனை சார்ந்துகள். அந்த தேவன் மாத்திரம்தான் உனக்கு சமாதானத்தை தர முடியும். தேவனால் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதியை தர முடியும், அமைதியை தர முடியும். உன்னை அன்பு கூறுகிற தேவன் எவ்வளவு பெரியவர் தெரியுமா? நீ முழங்காலில் நின்று மன்றாடுகிற போது, விண்ணப்பம் பண்ணுகிற போது, வேண்டுகிற போது பரத்திலிருந்து உனக்கு பதில் தரக்கூடியவர். நீ இருக்கிற சின்ன அறைக்கு கூட வரக்கூடியவர். உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்பது மாத்திரமல்லாமல் உன் இருதயத்தில் இருக்கிற பாரங்களை நீக்குபவர், கலக்கங்களை கரைத்து விடுவார், நல்ல நாட்களை தருகிறவர். நீ தனி ஆள் அல்ல என்ற சத்தியத்தை மாத்திரம் மறக்க வேண்டாம் என்று தாவீது சேவிக்கிற தேவனைத்தான் நீயும் நானும் சேவிக்கிறோம் என்பதை விசுவாசித்து, ஆண்டவரே நீரே என் பலம், ஆண்டவரே நீரே என் ரட்சிப்பை கோட்டை, அப்பா நீரே எனக்கு அடைக்கலம், ஆண்டவரே நீரே என்னை விடுவிக்கிறவரையா, நீரே எனக்கு இரக்கம் காண்பிப்பவர், நீரே என்னை உயர்த்துகிறவர், நீர் மட்டும்தான் என்னை சொஸ்தமாக்குகிறவர், நீரே என்னை காப்பாற்றுகிறவர், நீர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. எல்லோரும் ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தெளிவாய் திட்டமாய் ஆண்டவரே தாவீது செய்த ஜெபத்தின் மூலமாக எங்களோடு பேசியதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. விதைக்கப்பட்ட ஆறுதலோடு கூடிய உம்முடைய செய்தி எல்லோருடைய உள்ளத்திலும் நிம்மதியை, சமாதானத்தை தர வேண்டும். ஆண்டவரே, எந்த கஷ்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் 4 சுவர்களுக்கு மத்தியில் எங்கள் வீட்டிலே தாவீதை போல நோக்கி எங்கள் கண்களை ஏறெடுத்து ஜெபிக்கிற கிருபை எங்களுக்கு அருள் செய்யுங்கப்பா. சத்ரு எவ்வளவு பலவானாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு பேராக இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் செய்கிற ஜெப விண்ணப்பங்கள் கேட்கிற தேவன் நீர் என்று, எங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எவ்வளவு தீவிரமானதாக இருக்கிற போதும் ஆண்டவரே, எங்களுக்கு பயத்தை கொடுக்கிற சூழ்நிலைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் கூட இவையெல்லாவற்றிலும் உன்னதர் நீர், இவையெல்லாவற்றை காட்டு மேன்மையானவர் நீர். ஆண்டவரே, உம்மிடத்திலே எங்களுடைய எல்லா காரியங்களையும் உண்மையாய் அர்ப்பணித்து நிம்மதியாய் வாழ்கிற வாழ்க்கை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.